மீன், பட்டர் பிளேஸு எல்லாம் பிடிச்சிட்டு வந்துக்குதுங்க. கலப்பை மீன் நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருள் அரைச்சிக்கலாங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா தாளிப்புக்குங்க சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி வச்சுருக்குறேங்க. போட்டு நல்லா மணமாக இருக்குங்க. தக்காளி ஒன்று அறுத்து வச்சுருக்குறேங்க தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாங்க. அரைக்கிறதுக்கு போட்டாச்சுங்க. இப்போ வந்து மசாலா செலவு போட்டுக்கலாங்க. பெருஞ்சீரகம், இது சீரக மிளகுங்க போட்டு அரைச்சிக்கலாங்க. போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்க. அதனால் போடுறோங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. பாருங்க, சாந்து அரைச்சாச்சுங்க. சாந்து பறிச்சாச்சுங்க. நம்ம இப்போ வந்து கரைச்சிக்கலாங்க சாந்தை. இப்போ தேவையான புளி தண்ணி கரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ இது வந்து நம்ம சாந்தெல்லாம் ஊற்றி கரைச்சிக்கலாங்க. புளி தண்ணியே ஊற்றி கரைச்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் ஊற்றியாச்சுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அரைச்சோம்லைங்க, அதெல்லாம் ஊற்றியாச்சுங்க. தேவையான அளவு தண்ணிங்க. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதை கரைச்சிக்கலாங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை எல்லாம் போட்டு கரைச்சிக்கலாங்க. நல்லா மணமாக இருக்குங்க. இதுக்கு வேறு எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க. வெறும் மிளகாத்தூள் இருந்தால் போதுங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் மீன் பொரிக்கிறாருங்க வெளியே. இங்கே பாருங்கள், தோசைக்கல்லில் போட்டுக்கிறாரு. நாமும் உள்ளே மீன் குழம்பு வைக்கிறோங்க. பாருங்க, பொரிச்சு வச்சுட்டாரு. பொரிக்க ரெடியாக கலக்கி வச்சுருக்கிறாருங்க. பாரு, பொரிச்சு வச்சுங்க. தோசைக்கல் தவாவிலேயே போடுறாருங்க மீன். பொரிக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் பொரிச்சிடுவாருங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிச்சுக்கலாங்க. பருப்பு வச்சுக்கலாங்க. இப்போ தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நாங்கள் கல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறோம். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி கூட செய்யலாங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாங்க தாளிப்புக்கு. நான் வெந்தயம் வந்து இதில் போட மாட்டேங்க. வாயில் வந்து கசப்பு அடிக்குதுன்னு எங்கள் பிள்ளைங்க போட வேணாங்குதுங்க. நான் வெந்தயம் போட மாட்டேங்க. கடுகு மட்டும் தான் போட்டுருவேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் உரிச்சு வச்சுக்கிறது போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுங்க. நல்லா மணமாக இருக்குங்க. அதனால் அது போடுறோங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க. தக்காளி போட்டாச்சுங்க. இது நல்லா வணங்குதுங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க தாளிப்புக்கு. தாளிப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க. நம்ம சின்ன வெங்காயம் அப்படியே முட்டை முட்டையே உரிச்சு போட்டால் தாங்க நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு. இப்போ நம்ம வந்து அரைச்சி விட்டு சாந்து, புளித்தண்ணி எல்லாம் ஒன்றா கரைச்சி வச்சுருக்கோங்க. மிளகாத்தூள்லாம் போட்டு இப்போ நம்ம இது ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தாங்க மீன் குழம்பு வைக்கிறேன். நிறைய வைக்கலைங்க. அதனால் அதுக்கு தகுந்த சாந்து தாங்க ஊற்றிருக்கேன்.
ஊற்றிக்கலாங்க. இது கொதிச்சு வந்துச்சுன்னா நல்லா குழம்பு சுண்ட சுண்ட புளி வந்து நிறைய வந்துடுங்க. அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றுடுங்க. இப்போ சரியாக போயிடுங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டுங்க. மீன் போட்டு இறக்கலாங்க. இப்போ மீன் போட்டுக்கலாம் மக்கள். மீன் போட்டுக்கலாங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு கலரி விட்டுக்கலாங்க. இதுக்கு நான் முழுசாக வெந்தயம் போட மாட்டேங்க. நான் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை தாங்க போடுவேன். இப்போ வெந்தய பொடி போட்டுக்கலாங்க. வெந்தய பொடிங்க நான் அரைச்சி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாங்க. வெந்தயம், சீரகம், கடுகு எல்லாம் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிறேங்க. போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக மணமாக இருக்குங்க. கலர் பிடிக்குதுன்னு நினைக்காதீங்க. கடுகு போட்டு அரைச்சினால அப்படி கலர் அப்படி ஆயிடுச்சுங்க. நல்லா மணமாக இருக்குங்க குழம்பு அது போட்டோம்னா. நீங்களும் இதுமாதிரி வெந்தய பொடி அரைச்சி போட்டு குழம்பு வச்சு பாருங்க. மீன் குழம்பு செம்மையாக மணக்குங்க, கும்பு கும்புன்னு. மீன் குழம்புக்கும் சரிங்க. பச்சை சோறு பொங்கல்னா சூப்பராக இருக்குங்க. பொங்கல் சோறு, களி எல்லாம் செமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள். குழம்பு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு. அந்த அக்கா கேட்டாங்க, அதனால் நீங்கள் செஞ்சுருக்குறேங்க. நீங்கள் பாருங்கக்கா, உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க, கண்ணு வெளியே வந்துடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆற்றுல பிடிச்ச மீனுங்க. பல மீன் கலந்து தாங்க வரும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரே மீன் வச்சோம்னா நல்லா இருக்காது. இப்போ குழம்பு எடுத்து ஆஃப் பண்ணிடுச்சுங்க. மீன் பொரிச்சாச்சுங்க. ஜிலேபி, பட்டர்ஃப்ளைஸு எல்லாம் பொரிச்சாச்சுங்க. இது ஜிலேபிங்க. இந்த சின்ன சின்னதாக இருக்குதுன்னா பட்டர்ஃப்ளைஸுங்க. இது பெருசாக இருக்குங்க. அதை பொரித்து சாப்பிட்டா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பிள்ளைங்க கேட்டாங்கன்னா ஆற்றுக்கு போய் பிடிச்சிட்டு வந்தாருங்க. விலை போட்டு வாங்க வேண்டியதில் ஆற்றுலேயே பிடிச்சிக்கலாங்க. நம்ம பக்கத்தாலேயே ஆறு இருக்கிறதுனால வாங்க, உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. ஒன்றே போட்டேங்க, அப்புறம் ஒன்று போட்டேங்க. நீங்கள் போய் இன்னொரு வீடியோவில் பாருங்கள். நான் மீன் குழம்பு இன்னொரு வீடியோவில் மண் சட்டியில் செஞ்சு போட்டிருப்போங்க. அதனால் பெரிய மீனாக வாங்கி குழம்பு வச்சுருப்போம். நீங்கள் அதை போய் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள்.